காதலனோடு சென்ற பெண் மருத்துவர் நுவரெலியாவின் விடுதியில் கொலை. சற்று முன் வெளியாகிய சிசிடிவி காட்சிகள். அமெரிக்க ஹோட்டலுக்குள் வசமாக சிக்கிய இலங்கை பிக்கு பாலியல் சேவை பெற நின்றபோது கைது, அம்பலமாக்கிய திடுக்கிடும் பின்னணி. சுரேஷ் சாலே நிர்வாணப்படுத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டது சிஐடி, மனைவி வெளியிட்ட தகவல். கோட்டபாய ராஜபக்சவின் மனுவை இன்று பரிசீலிக்கின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றம். சிறை செல்ல கோட்டபாய தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய அரசாங்கம். திடீர் சோதனையின் போது தங்கத்தை வாய்க்குள் விழுங்கிய பயணிகள், ஸ்கேன் பரிசோதனையில் அம்பலமான சம்பவம். காங்கேசன்துறையில் அதிர்ச்சி. ராமேஸ்வரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இலங்கைக்கு கடத்த இருந்த 150 புறாக்கள் இன்று முதல் அஸ்வசும கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் வைப்பு. நுவரெலியாவில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த பெண் ஒருவர் கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அண்மையில் நின்ற கார் ஒன்றில் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய மருத்துவரான BR சியாமா தர்சனி என தெரிய வந்துள்ளது. இந்த பெண் அவரது காதலரான கன்னருவ பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய DMS தினத் திசாநாயக்கவோடு அண்மையில் நுவரெலியாவுக்கு சென்று தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் வெளிவந்துள்ளதோடு நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் இந்த பெண்ணை ஒருவர் தூக்கி சென்று கார் ஒன்றில் ஏற்றி செல்லும் காட்சிகள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அதையடுத்து பெண்ணின் மூத்த சகோதரர் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததோடு முறைப்பாட்டினை அடுத்து நடந்த விசாரணைகளில் இருவருக்கும் இடையே ஏதேனும் வாக்குவாதம் உண்டாகியிருக்கலாம் என்றும் அதன் பின்னர் பெண் கொலை செய்யப்பட்டு அவரது உடலை காரில் கொண்டு சென்று கண்டி தெல்தனிய பகுதியில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பெண்ணோடு நுவரெலியாவுக்கு வந்ததாக கூறப்படும் ஆண் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியாவின் தடயவியல் பிரிவின் உதவியோடு சம்பவம் இடம்பெற்ற விடுதியில் இருந்து தடயங்கள், சிசிடிவி காட்சிகள், விடுதி ஊழியர்களின் வாக்குமூலங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு தரவுகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த திடீர் போலீஸ் சோதனையில் இலங்கையை சேர்ந்த தேரர் ஒருவர் வசமாக கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சோதனையின் போது பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரில் இலங்கையை சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவரும் அடங்குவதாக போஸ்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் வாழும் 32 வயதான மகாயாயே வினித என்ற தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ரிவேரி ஹோட்டலில் குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதோடு ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரை முன்னிட்டு மனித கடத்தல் மற்றும் தவறான தொழில் ஒழிப்புக்கான போஸ்டன் போலீசாரால் ஆபரேஷன் ரெட் கார்ட் என்ற குறித்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதோடு வணிக ரீதியிலான பாலியல் தொழிலுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்தப்படும் விளம்பர வலையமைப்பை கண்டறிவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். பணத்திற்கு பாலியல் சேவைகளை பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மகாயாயே வினீத தேரர் உட்பட கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களுக்கும் எதிராக போஸ்டன் மத்திய மாநகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரர் அமெரிக்காவின் டுப்ஸ் பல்கலைக்கழகத்தில் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்தவர் என்றும் இந்த சம்பவத்தை அடுத்து அவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் பிறந்த இந்த தேரர் தனது 10வது வயதில் துறவரம் பூண்டுள்ளதோடு 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் டிவைனிட்டி பாடசாலையில் முதுகலை பட்டமும் வாங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் ஆடைகளின்றி நிர்வாணமாக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக அவரது மனைவி மனோரி சாலே வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று சாலேயின் மனைவி கருத்து கூறும்போது சுரேஷ் சாலேயின் தற்போதைய உடல்நிலை மற்றும் சிஐடி விசாரணைகள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்று நடந்த இருதரப்பு சந்திப்பின் போது சுரேஷ் சாலேயை சிறை அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்து எல்லோருக்கும் முன்னே அவரை நிர்வாணப்படுத்தி சோதனை செய்ததை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முதன்முறையாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவ்வளவு காலமாக மறுத்து வந்த அதிகாரிகள் தற்போது இதனை ஒப்புக்கொண்டுள்ளதாக சுரேஷ் சாலேயின் மனைவி மனோரி சாலே தெரிவித்துள்ளார். சிறையில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுரேஷ் சாலே உணவு மற்றும் தண்ணீரை உட்கொள்ள மறுத்து வருவதால் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து வருவதாகவும் தற்போது அவரால் அமர்ந்திருக்கவோ அல்லது பேசவோ முடியாத நிலை உண்டாகியுள்ளதாகவும் அவரது மனைவி கவலை வெளியிட்டுள்ளார். கைகளில் செலுத்தப்பட்டிருந்த ஊசிகள் காரணமாக கைகள் வீங்கியதை அடுத்து அவை தற்போது அகற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் சிறு துளிகளாக திரவ ஆதாரங்களை கொடுத்து அவரது உயிரை எப்படியோ தக்க வைத்து வருவதாக அவரது மனைவி கவலை தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அதிரடியாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அது சுரேஷ் சாலே, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அல்லது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானதே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் இல்லை. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதித்தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். சுரேஷ் சாலேயின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சுரேஷ் சாலே மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தான் சுரேஷ் சாலேவை ஒரு பகடையாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்தில் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை ஊடாக நாகப்பட்டினம் செல்ல தயாரான போது சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட 26 பயணிகளில் 17 பேருக்கு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனையில் 4 பேரின் உடம்புக்குள் தங்கத்தை கடத்த முயன்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் பயணிக்கும் பயணிகள் பலர் தங்கம் கடத்துகின்றனர் என எழுந்த சந்தேகத்தில் 26 பயணிகள் தடுத்து வைக்கப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே நடக்கும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையில் நேற்று காலை நாகைப்பட்டினத்தில் இருந்து 117 பயணிகள் காங்கேசன்துறையை வந்தடைந்தனர். அந்த கப்பலில் காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து 146 பயணிகள் நாகப்பட்டினம் பயணிக்க காங்கேசன்துறை துறைமுகத்தில் காத்திருந்த நிலையில் குறித்த 146 பயணிகளில் 26 பேரை தொடர்ந்து பயணிக்க சுங்க திணைக்கள அதிகாரிகள் அனுமதிக்காது அவர்களை தடுத்து வைத்துள்ளனர். தடுக்கப்பட்டவர்களில் 17 இந்தியர்களும் 6 பெண்கள் உட்பட 9 இலங்கையரும் அடங்குகின்றனர். தடுத்து வைக்கப்பட்ட 26 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட பரிந்துரைக்கப்பட்ட போதும் 17 பேரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இவர்களில் 4 பேர் தங்கத்தை விழுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 17 பேருக்கும் எஞ்சிய 9 பேரோடு இன்று மீண்டும் ஸ்கேனிங் பரிசோதனை இடம்பெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்வெசுமன் நலன்புரி திட்டத்தில் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் உங்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஆஸ்வெசுமன் நலன்புரி திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள 13,73,248 பயனாளி குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்க உள்ளதோடு இதற்காக அரசாங்கத்தினால் பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையானது இன்று பயனாளிகளின் ஆஸ்வெசும வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என்பதோடு இது குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள பொதுமக்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் இதில் தற்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகள் எதுவுமே இல்லை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை புதிய அரசு முன்னெடுக்கவில்லை. மாறாக புலனாய்வு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட விசாரணை நிறுவனங்களுமே அதனை முழுமையாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களைப் போல் இல்லாது தற்போதைய அரசு இந்த நிறுவனங்களை வலுப்படுத்தி அவற்றின் மீதான அரசியல் அழுத்தங்களை முற்றாக நீக்கியுள்ளது. நேர்மையான முறையில் விசாரணைகள் முன்னெடுப்பதற்கான பின்னணியை மட்டுமே அனுர அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதோடு அதன் சாதகமான பலன்கள் தற்போது விசாரணைகளின் மூலம் அம்பலமாகியுள்ளது. விசாரணைகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எதுவும் தெரியாது. ஆனாலும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்துள்ள நீதிமன்ற நடவடிக்கைகள் கடுமையான விமர்சனத்துக்குரியது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளமையானது எனக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ மட்டுமல்ல, நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கும் அவர் மீது ஒரு பலத்த சந்தேகத்தை கொண்டு வந்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நபர் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவசரமாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியென்றால் இந்த சம்பவங்களோடு கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்றே எண்ண தோன்றுகின்றது. திருடன் பிடிபடுவதற்கு முன்னர் அவசரமாக தப்பியோட முயல்வதை போன்ற கிராமத்து பழமொழிக்கு அமைவான ஒரு உதாரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் இந்த நடவடிக்கை உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 150 புறாக்கள் தமிழ்நாட்டு போலீசாரால் நேற்று அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து இலங்கைக்கு விசித்திர பறவைகள் கடத்தவுள்ளதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதோடு சந்தேகத்திற்கிடமான முறையில் கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 150 புறாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். இவை எதற்காக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்தன மற்றும் இதன் பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பல் யார் என்பது குறித்து தமிழக கியூ பிரிவு மற்றும் உள்ளூர் போலீசார் அதிரடி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.